இங்கே சாப்பிட்றதால வீட்டை சண்டை இல கஞ்சி புறக்கன்மா போட்டு எனக்கு கடைகளுக்கு போயிருக்கிறீங்க அம்மாச்சி இதுல போதும் அம்மா பாவிக்கும். அப்போ இது என்னன்னா இந்த வீட்டில் நாங்கள் அம்மா சமைச்சு தருவா தானே சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றது நான் கொடுத்து வைக்கணும் இதெல்லாம் பழைய காலத்து சாப்பாடு முறைங்க. இந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு பொரியல் எல்லாம் பொரிச்சு போட்டுருக்கு. இதில் சுட சுட பார்த்தீங்கன்னு சொன்னால் உடன் தோசை சுட்டு கொடுக்கணும். பொரியல் போட்ட புட்டு இருக்குது தானே அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமையை விட மத்தியானம் பின்னர் டைமில் நல்ல க்ரௌடாக இருக்குமா. இங்கே குறைக்கன் ரொட்டி இருக்கு. இங்கே சாப்பிடாம பேருக்கே போகிறே இல்லை சாப்பாடு தரம் இல்லை. தரமான இடத்துல இந்த சாப்பாடு கடையை வச்சிருக்கணும். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நான் நம்புகிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் சங்கானை வந்திருக்கோம். சங்கானை பிரதேச செயலத்துக்கு பதிலாக நினைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் கொஞ்ச காலத்துக்கு முதல் பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூண்டை பிரித்து ஒரு பங்கு பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சி பாரம்பரிய உணவமாக இருக்குது. இந்த அம்மாச்சி பாரம்பரிய உணவத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நார்மலாக கடைகளில் விற்கிறதை விட சாப்பாடுகள் மலிவாக இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற சாப்பாடுலாம் நல்ல சத்துள்ள சாப்பாடுகள் இருக்கும். முக்கியமாக அந்த குரக்கன் ரொட்டியெல்லாம் எல்லா இடத்துலையும் எடுக்கலாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குரக்கன் ரொட்டி, மிரக்கறி ரொட்டி, குரக்கன் சேர்ந்த மிரக்கறி ரொட்டி அப்படின்னு சொல்லி கணக்கு விதவிதமான சாப்பாடு எல்லாம் இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கும். நார்மலாக அதாவது சொல்ல போனால் சாப்பாடு 100 ரூபாய் வாங்கணும்னு சொன்னால் இங்கே 50 ரூபாய்க்கு பெறக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால சங்கான மிரக்கறி சதுக்கம், அங்கால பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் மீன் சந்தை இடக்கு அது அங்கே போகணும். இதுதான் சங்கான டவுன். சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கானை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் பிரதேசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கானன். எனக்கு துறப்பு விழா நடந்தால் நான் துறப்பு விழா நடந்தால் எனக்கு தெரியாது. சில செய்திகள் நடந்தாலும் தெரியாம வரும். அப்படி தான் எனக்கு இதுக்கு தெரியாமல் வந்துட்டு. ஓகே நண்பர்களே, என்ன மாதிரி சாப்பாடு ருசியாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பார்த்து அதாவது உங்களுக்கு சொல்கிறோம். யாராக இந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தடி விடுங்க. அப்படி தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக என்ன ஒரு விஷயம்னு சொல்லி ஆகணும். என்ன விஷயம்னு சொன்னால் சங்கான சந்தைக்கு காலம் வாராக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சாப்பிட்டுட்டு போவினோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் இங்கே பஸ் ஸ்டாண்டு வெயிட் பண்ணி வந்தானே அவையெல்லாம் இங்கே சாப்பிட்டு போகலாம். அதை விட இங்கே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாக்க கூட இதில் சாப்பிட்டு போகலாம். அப்படி கணக்க வசதிகள் இருக்குது. நல்ல ஒரு தரமான இடத்துல இந்த சாப்பாடு கடையை வச்சிருக்கணும். இதில் பாருங்க, இதுதான் அம்மாச்சி பாரம்பரிய உணவகம். இது எழுதியிருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்படி உங்களுக்கு முதலாவது நான் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டை காட்டுறேன். பஸ் ஸ்டாண்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இது முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல பஸ் ஸ்டாண்டாக தான் இருந்தது. இப்போ தான் பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ சின்னனாக்கிட்டு பாருங்க. பஸ் ஸ்டாண்டை காட்டுறேன் பாருங்க. பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சின்னனாக்கி போட்டு இங்கால இருக்கிற இந்த கடையை நல்ல பெருசாக்கி வச்சிருக்கேன். இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல் நான் அப்படி கண்ணாடி பட்டியெல்லாம் போட்டு அடைக்க நான் நினைச்சேன் பஸ் ஸ்டாண்ட் என்னோட அப்படி பிரம்மாண்டமாக கட்டுப்படுதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே திடீரென்று ஒரு போட் வேறு அம்மாச்சி வேற போண்டு நினச்சேன். அதே மாதிரி அம்மாச்சி வந்துட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சி பாரம்பரிய உணவகம். இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவியுடன் பாரம்பரிய உணவகம் அமைத்தல் வேலை திட்டம். அதாவது ஐரோப்பிய ஒன்றிய நிதி உதவியுடன் இது கட்டியிருக்கணும். இப்போ தான் திறந்தது. உங்களுக்கு இதில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதில் வேறங்க எல்லாம் போட்டு அலங்கரித்து வச்சிருக்கணும். இப்போ நான் நிற்கிறது 7-6. கொஞ்சம் முந்தி வந்திருந்தால் இன்னும் அதிகளவான மக்களை பார்த்துருக்கலாம். என்ன சொன்னால் அந்த சந்தையில் இருக்கிற மக்கள் எல்லாமே இங்கே தான் சாப்பிட வந்திருக்கணும். இப்போயும் நல்ல மக்கள் இருக்கணும் வேறங்க. அப்போது நான் வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நீட்டுக்கு ஃபுல்லாக மக்களாக தான் இருந்தது. இல்லை வேறங்க எல்லாருமே சாப்பிட கொண்டிருக்கணும். முன்னுக்கு நல்ல அழகான கத்திரிகைலாம் போட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்கணும். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நேரத்தில் 4, 8, 12, 16, 20, 24 பேருக்கிட்ட இந்த இடத்துல உட்காரலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உட்காந்து டீ எல்லாம் குடிச்சு கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். அப்போ எப்படி இருக்குது சாப்பாடு? சாப்பாடு தரம் இல்லை. தரமாக இருக்கேன். சூப்பர். எப்போ இருந்து வரீங்க கடைக்கு? இது நான் இந்த ஓப்பன்லேருந்து வரேன். திறந்துலேருந்து அப்போ இந்த வேலைக்கு போய் இங்கே வந்துட்டு சாப்பிட்டு போகிறதா? இங்கே சாப்பிடாம பேருக்கே போகிறே இல்லை. போக மாட்டீங்களே? அம்மா காரணம் வந்து எங்கள் அம்மாண்ட சாப்பாடு அப்படி சாப்பாடு மாதிரி இருக்கு. அப்படி இருக்குன்னு சூப்பர். அப்போ நார்மலாக மற்ற கடையில் சாப்பிட்றத விட இங்கே அதாவது விலைகள் எப்படி இருக்கு? விலைகள் அங்கே குறைவு வேணும். சரியான விலை வரும். என்ன வாங்கி சாப்பிடுறீங்க? இப்போ தோசையும் வடையும் சாப்பிடுறோம். தோசையும் வடையும் நல்ல மிரக்கறி வடை கூட சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. நல்ல சாப்பாடு. நல்ல சாப்பாடு என்ன டேஸ்ட். மற்றது முக்கியமாக இந்த நல்ல போசாக்கான சாப்பாடு, சத்துள்ள சாப்பாடு. பழைய காலத்து சாப்பாடு மாதிரி இருக்கு. இந்த சோழன் மாவில் புட்டு, புறக்கன்மா ரொட்டி எல்லாம் முழுக்கிழமை இருக்குது. அதாவது இந்த மெயின் இடத்துல வந்தது எப்படி இருக்குது? மெயின் இடத்துக்கு வந்த பிறகு மெட்ட கடைக்கார சரியா கவலைப்படினேன். தங்களுக்கு வியாபாரம் இல்லையே, ஒரு காயில வாங்க சாப்பிடணும்னு கேட்டு நிறைய கோப்பட்டு கண்டிக்கணும் சாப்பாடு. என்ன சொன்னா இஞ்சி மலிகா இருக்கிறதால மலையும் போக உணவும் தர நீ அடுத்தது எங்கட உடம்புக்கு ஏற்ற சாப்பாடு. எந்த வர்த்தகம் ஒன்றும் தர. ஏன்டா முக்கியம் அந்த குரக்கன் ரொட்டி கணக்கு இருக்குது. மற்றது முக்கியம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அமைச்சது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த பஸ் ஸ்டாண்டில் வாராக்கள் எல்லாம் மற்ற ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் இல்லை வந்து சாப்பிட்டு போகலாம். இப்போ வீட்டை அவசரத்துக்கு ஓடி இருந்தா இல்லை பஸ் வர முதல் படக்கண்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போகலாம். ஆமாம். அப்போ என்ன இங்கேருந்து வரீங்க? நான் சங்கானா பக்கத்தில் நம்ம பிரச்சனை இல்லை, நிறைய சாப்பிட்டு போகலாம்.
இப்போ வீட்டை சமைச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இங்கே காசு கொஞ்சம் குறைய முடியும் போல என்ன? இங்கே சாப்பிட்றதால வீட்டை சண்டை வீட்டு சாப்பாடு சண்டை வச்சுருந்தீங்க. இப்போ பார்த்துக்கொண்டு இப்போ டீல விட்டீங்கண்ணா வீட்டில் நாளைக்கு மத்தியான சாப்பாடு இருக்கு ஒரு எண்டை மத்தியான சாப்பாடு. அப்போ இங்கே வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிடுங்க. இங்கே மத்தியான சாப்பாடு இருக்குதா? இருக்குது. என்னென்ன எல்லாம் சைவம் தானே? எல்லாம் சைவம் தான். இந்த இடத்துல காலம் 5 பேர் பின்னேரம் 5 பேர் அப்படி மாறி மாறி தான் நிற்பினோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரியல் ஓட்ட புட்டு இருக்குது. அதே மாதிரி காளான் கட்லட் இருக்குது. வேறங்க குரக்கன் ரொட்டி இருக்கு இல்லையோ? வேற என்ன இருக்கு? தோசை குரக்கன் என்ன முடிஞ்சுதா இல்லை? ஆள் வருது. வீடியோ எடுக்கலாமா? இல்லை உள்ளுக்கு இல்லை உங்களை எடுக்கலாம். எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். அதான் கேட்குறேன். வெஞ்சன் என்ன மாதிரி மக்கள் தொகை என்ன மாதிரி இருக்குது கூட்டம் எல்லாமே? உங்களுக்கு நல்லா இருக்குது. அது வாழ்வாதாரம் நல்லா இருக்குதான்னு கேட்குறேன். நல்லா இருக்கு. என்ன மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? மதியம் கூடவா? ஏன்னா மதிய சாப்பாடு விரும்பி சாப்பிடுவா? மதியம் எத்தனை மணிக்கு வருவீங்க மக்கள்? 12 மணிக்கு. என்ன சாப்பாடு மதியம்? குரக்கன் எடுக்கலாமா? குரக்கன் ரொட்டி எல்லாம் எடுக்கலாமா மதியம்? பின்னேரம் எடுக்கலாம். என்ன இந்த இடத்துல வேறுங்க? இந்த இடத்துல இந்த ராணின்னு சொல்லி அந்த பேப்பர்கள் வச்சிருக்கு. விகடன், ராணி, சுகவாழ்வு, ஒரு இந்த புத்தகங்கள் வச்சிருக்கு. வேறுங்க குமுதம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமையை விட மத்தியானம் பின்னர் டைமில் நல்ல க்ரௌடாக இருக்குமா. பின்னேரத்துக்கு பிறகு அந்த குரக்கன் ரொட்டி எடுக்கக்கூடியமா இருக்கும். பின்னர் டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த குரக்கன் ரொட்டியும் உங்களுக்கு சாப்பிட்டுக்காரன். இல்லாட்டி மதியம் வந்து நல்ல சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுக்காரன். இந்த குரக்கன் ரொட்டி எல்லாமே இருக்குது. முக்கியமாக இந்த சத்தான சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது. புளி சாதம் இருக்குதாம். புளி சாதம் எல்லாம் வந்த மாதிரி இருக்கும் போல். தயிர் சாதம் எல்லாம் இங்கே கூடுதலாக செய்கிறது இல்லை. அதாவது கடையில் எடுக்கிறது கொஞ்சம் கடினம். இங்கே தயிர் சாதங்கள் எடுக்கக்கூடியது நல்ல விஷயம். பால் கலவை பானம் கணக்கு விதமானதெல்லாம் இருக்குது. அதாவது உளுந்து வடை, கடலை பருப்பு வடை, கீரை வடை, மோதகம், பேட்டிஸ், காளான் கட்லட், அதை விட தோசை, வெங்காய தோசை, நெய் தோசை, குண்டு தோசை இருக்குது. இட்லி, பாலப்பம் அதெல்லாம் இருக்குது. அங்காளை மளிகை போட்டுருக்கா. உங்களுக்கு பேருந்து வாசித்து காட்டுறேன். இப்போதைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசைக்கு 3 தோசைக்கு மற்ற அந்த பொரியல் போட்ட புட்டு இருக்குது தானே, அதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கும். அது வரட்டும். வந்த பிறகு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். அதோட விலைகள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உள்பகுதியெலாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசை சுட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. தோசை, அங்கே இடியப்பங்கள், புட்டுகள் எல்லாமே பரிமாறி கொண்டிருக்கணும். அக்கா என்னென்ன சாப்பாடு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுப்பி, கடலை, பயறு அந்த மாதிரி. அதை விட டீ பிளேண்ட். இங்கே பால்மா யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் பசுப்பால். இங்கே புட்டிலே பல விதம் இருக்குது. குழல் புட்டு இருக்குது, நார்மல் புட்டு இருக்குது, பொரியல் புட்டு இருக்குது. அப்படி பல விதமான புட்டுகள் இருக்குது. இந்த இடத்துல உடனுக்குடன் தோசை சுட்டு கொடுக்குறா. தோசைக்கு ஓடர் கணக்கு இருக்குது போல். ஆகையால் தோசை டக்குன்னு சுட்டு கொண்டு இருக்கா. அதுதான் கொஞ்சம் வேலை கூட போல். இடியப்பம் எல்லாம் ஏற்கனவே சுட்டு வைக்கலாம். அடுத்ததாக எங்கால புட்டை வைக்கிறதுக்கான கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி வடை சுடுறதுக்கான கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க வடை சுட்டு கொண்டிருக்கேன். மற்றது அப்பம் சுட்டு கொண்டிருக்கேன். அதையும் உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் சொன்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கொண்டு இருக்கு. வேறுங்க வந்துட்டுது. நாங்கள் இப்போ சாப்பிட துவங்குவோம். இந்த சாப்பாடு வந்துட்டு இப்போ நாங்கள் நோம்பில் 3 தோசைக்கும் இந்த பொரியல் எல்லாம் போட்ட புட்டுக்கும் மற்ற மரக்கறி வடைக்கும் சொன்ன நாங்கள் பக்கத்துலேயே பிரதேச செயலம் இருக்கிறதால இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாடு எல்லாம் விடுவினம் தானே. அப்போக்கா அங்கே இருந்தெல்லாம் பிரதேசத்துலேருந்துலாம் மக்கள் வருவினோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் வந்து எப்படி இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கு பாருங்க. அந்த இடத்துல நிற்கவே முடியாது. அவ்வளோத்துக்கு ஃபுல்லாக நிரம்பி தான் வழியுது. இங்காலையும் ஆட்கள் கூடுதலாக இருக்குது. இதை விட மத்தியானம் பின்னர் டைம்களில் சொல்லி வேலையில் அவ்வளோத்துக்கு மக்கள் கூட்டமாக இருக்கும். நேரம் இருந்தால் கண்டிப்பாக வருவேன். இப்போ முதலாவது நாங்கள் என்னத்தை டேஸ்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு இருக்குது, சம்பல், நல்ல ஒரு சம்பல் இருக்குது, மரக்கறி வடை இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சாம்பார் இருக்குது. பூசணிக்காய் மற்றது பைத்தங்காய் எல்லாம் போட்டு நல்ல ஒரு சாம்பார் இருக்குது. பருப்பு எல்லாம் போட்டு இதை நாங்கள் அப்படியே கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பார்ப்போம். இதில் பாருங்க அந்த பொரியல் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு பொரியல் எல்லாம் பொரிச்சு போட்டிருக்கு. இதில் வாழைக்காய் பொரியல் மற்றது கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சு போட்டிருக்குது. நார்மலாக சாப்பிடு பார்ப்போம் அப்படியே குழச்சி. இந்த மாதிரி பாரம்பரிய சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றது நான் கொடுத்து வைக்கணும். இதெல்லாம் பழைய காலத்து சாப்பாடு முறைங்க. அந்த மாதிரி இருக்குது. சத்தியமாக வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த வீட்டில் நாங்கள் அம்மா சமைச்சு தருவா தானே அந்த மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குது. மற்றதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி வடை. இங்கே
மரக்கறி வடை வேறங்க, உள்ளுக்க மரக்கறி எல்லாம் போட்டிருக்கு வேறங்க. அந்த மரக்கறி ஏதாவது குரக்கறின்னு போட்டு மரக்கறி அந்த ரொட்டி எடுக்கணும்னு யோசிச்சுன்னா அது பிழைச்சி போட்டு பின்னே தானே அந்த அக்கா வருவா. நாங்கள் அந்த ரொட்டியும் சாப்பிடுவோம், ரொட்டியும் அந்த வடையும் சாப்பிடுவோம். அந்த மாதிரி கிடையாது, சொல்லி வேலை இல்லை உண்மையாவே. சும்மா பேரும் சொல்லல, உண்மையாக நல்லா இருக்கு. உங்களுக்கு கடைசியில் சாப்பிட்டுட்டு விலைகள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த விலைகளும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சம்போடு சாப்பிடுவாங்க படத்தை கட்டண. ஒரு சின்ன புலவோட சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ அது நீட்டாக. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோப்பைக்கு மேலே வாழையில் வச்சு வாழைக்கு மேலே தான் சாப்பாடு எல்லாம் போட்டிருக்கணும். அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். சாம்பாரோட சாப்பிடுங்க இடைக்கிடைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொரியல்கள் வருது, இந்த பொரியல் எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க இன்னும் செம்மையாக இருக்கு. அக்கா வாங்க. உண்மையாகவே நான் பிடிச்சிருக்கு. என்ன கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதால குரக்கன் ரொட்டி தான் சாப்பிட வந்தேன். நான் புழைச்சி போட்டுட்டாலும் நோமலாக சாப்பிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் சாம்பாரும். இங்கே வேறுங்க சாம்பார் இருக்குது, சம்பல் நல்ல சம்பல், நல்ல கருவேப்பமில்லை எல்லாம் போட்டு எல்லாமே போட்டு அருமையான சம்பல். மற்ற அதே மாதிரி மரக்கறி வடை. மற்றது பார்த்தீங்கன்னா தோசை அருமையாக இருக்கும். இல்லை தோசை மட்டும் வித்தியாசமாக இருக்குது, தோசையை சாப்பிடுவாங்க அப்படி இருக்குன்ட்டு. நல்ல பெரிய தோசை. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 தோசை சொன்னாங்க. கடைசியில் உங்களுக்கு விலை சொல்கிறேன் எத்தனை தோசை வாங்கினாங்க எல்லாமே உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த தோசை எடுத்து சம்பளம் சாப்பிட்டு பார்ப்போம். இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா உளுந்து போட்டுருக்கு, அருமையாக இருக்குது. இந்த சாம்பாரில் கடலையும் கலந்துருக்கு வேறு, இஞ்சி கடலையும் இருக்குது. கடலை போட்டு சட்டப்படி எல்லாமே ஒரே சம்பளம், இல்லை வேறு சம்பளம். இது கொஞ்சம் வேறு சம்பளம், இல்லை வேறு ஆக்கள் செய்யறதால இது வேறு சம்பளம். இதில் கணக்கு பேர் வைக்கணும், அவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவைகளுக்கு சம்பளம் செய்து கொண்டிருக்கேன். நான் நினைச்சேன் அது வேறு சம்பளம், இது ஒரு சம்பளம், இது ஒரு சம்பளம் உண்டு. இந்த மாதிரி சாப்பிடியா வந்து நல்லா இருக்கா. இந்த சம்பல் கொஞ்சம் எண்ணெய் தன்மையாக இருக்குது, இது எண்ணெய் தன்மை குறைவு. இந்த சம்பளம் சாப்பிடுவோம். ஆனால் சாம்பார் பார்க்குறதுக்கும் இதில் வித்தியாசம் இருக்குது. இது வேறு சாம்பார், இது வேறு சாம்பார். இந்த சாம்பாரோட இந்த புட்டை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரெண்டுமே சட்டப்படி இருக்குது. வடையை 2 பக்கத்தாலும் பிச்சு போட்டு பார்த்தீங்களா, இங்கேயும் பிச்சு 2 பக்கத்தாலும் பிச்சாது. நாங்கள் இதுக்கு பிறகு சாப்பிட்டு முடிச்சா பிறகு இந்த மாதிரி சொல்லி பார்த்து உங்களை சந்திப்போம். சரி, அங்கே போய் கதை கேட்போம். அவைய கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால வெளில கதை கேட்கலாம் இருக்கு. சாப்பிட்டு முடிஞ்ச வரை வடிவ கதையை கேட்டு உங்களுக்கு ஆறுதலாக சொல்கிறேன். சரியா, உடனே தான் தப்புறீங்களா என்ன? நீங்க என்ன பூரியா? குழல் புட்டு அந்த பொரியல் புட்டுலாம் நீங்களா? நல்லா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. மற்றது விலையும் நல்ல மலிவா இருக்குது. அதாவது மற்ற கடையில் டபுள் மடங்கில் வைக்க இல்லை சரிக்கரை வாசி விலை குறைவா இருக்குது. ஆனால் தமிழ் ப்ரோசன்ட் உங்களோட சொந்தக்காரர் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புவீங்க வீடியோ. இது பூரி தானே? என்ன தனி வெள்ளமா? என்ன இது என்னமா? இந்த அம்மாச்சி இதுல கோதுமை பாவிக்கும். அப்ப இது என்னமா? வெள்ளமா வேண்டாது என்னமா? பச்சரிசி, வெள்ளை பச்சரிசி. அது ஓகே ஓகே. கோதுமை இங்க இல்ல. என்ன அந்த குரக்கன்மா புட்டு எப்ப வரும்? குரக்கன்மா அந்த புட்டுகள் அது குரக்கன்மாவில் அந்த ரொட்டி எல்லாம் இருக்கு உலக இன்றைக்கு இல்லையா? நீங்களா வரும் நீங்க? அது சரி ஓகே ஓகே. குரக்கன்மா தான் சாப்பிட வந்தேன் பிழைச்சி போட்டுது. பின்னேரம் வருவேன் பின்னேரம். மார்னிங் தானே பின்னேரம் ஏதாவது போடுவீங்க? சரி ஓகே. உங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? முதல்ல என்ன செய்து கொண்டு இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? கோண்டாவில். இப்போ இங்கே பக்கத்தில் வந்துட்டீங்களா? கேண்டில் செய்தேன். கேண்டில் செய்து போட்டு அது சரி வரையும் வருமானம் காணாது. இது நல்லா இருக்குங்க.
நல்ல பிஸியாக போகுது என்ன இங்கே நல்ல ஒரு டவுன் பகுதி தானே அதில் பிஸியாக போயிட்டு பிஸியா போகுது சில எனக்கு கடைகளுக்கு போயிருக்கிறீங்க நான் முந்தி போயிருக்கேன் இப்போ கொஞ்சம் சாப்பாடில் கவனம் ஆகியால என்ன இந்த கடை சாப்பாடு நீங்கள் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்து போடுவீங்க அதான் இங்கே எதுவும் சாப்பிடலாம் தானே வாங்கி இந்த இங்கே எல்லாமே அந்த சத்துள்ள சாப்பாடு எல்லாம் சாப்பாடு தான் நீங்கள் இல்லை அந்த மாவிலே சொன்னீங்களா அரிசி மா மட்டும் தான் பாய்க்கிறது எல்லா மேக்ஸிமம் தான் சொல்லு நீங்கள் வந்து கோதுமை பாவிக்க கூடாது இவங்கட இதுக்கு முறை என்னதுக்கானே ஐயா இது ஆரோக்கிய உணவு தானே ஆரோக்கியம் அதில் கோதுமை மாவில் ஆரோக்கியம் குறைவண்டதா குறைவு தானே இல்லைன்னா வெறுத்தக்கார கூட வந்து சாப்பிட மாட்டேனும் இல்லை ஆ இது வெறுத்தக்கார வந்து நல்லா சாப்பிடுது இதெல்லாம் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியம் வணக்கம் அக்கா வணக்கம் அப்போ நீங்கள் இங்கே என்ன சாப்பாடு செய்து கொண்டிருக்கீங்க நாங்கள் வந்து இங்கே வந்து இப்போ காலையில் வந்து பால் வேண்டி டீ போட்டு கொடுக்குற டீ தனிப்பால் பிளேன் டீ அதோட கடலை கவுப்பி சத்தான சாப்பாடு தான் பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்துக்காண்டி தேவையானதுக்காண்டி தான் நாங்கள் இந்த அம்மாச்சி என்று சொல்லி இந்த ஒரு சாப்பாடு கடையை வந்து அரேஞ்ச் பண்ண விளக்கிட்டது எங்களோட சங்கான மக்கள் வந்து விருதே சபையோடாக எங்களோட ஏஜிஎஸோடாக எங்களுக்கு இந்த அம்மாச்சி கடையை கட்டி தந்திருக்கு இந்த கடையை இந்த பில்டிங்கை கட்டி எங்களை வந்து இதில் வந்து ஒரு சின்ன இனி வளரும் பிள்ளைகளுக்கு வந்து சத்தான உணவு தேவையானதுக்காண்டித்தான் இதில் வந்து நாங்கள் வெள்ளமா கோதுமமா மற்ற ரவை அப்படியானதெல்லாம் இங்கே வந்து இந்த கெமிக்கல்களெல்லாம் கலக்க முடியாது இலக்கஞ்சி குரக்கன் மா போட்டு குரக்கன் ரொட்டி மற்றது குரக்கன் கூழ் மற்ற கட்லட் காளான் கட்லட் இந்த காளான் சூப்பு இன்னும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்தோன்னு இருக்கிறோம் இப்போ தானே இன்றைக்கு ஆரம்பித்து 5 நாள் அதால் இப்போ நடைமுறைக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம் அதால் நாங்கள் மக்களுக்கு வந்து நல்ல சத்தான உணவு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் நான் வந்து டீ இன்றைக்கு காலையில் கவுப்பி கடலை முடிஞ்ச கவுப்பி கடலை கடலை கவுப்பி முடிஞ்சிட்டு இனி நான் பின்னேரம் வந்து குழல் புட்டு மற்றது குழல் புட்டும் சாம்பாரும் அதோட இட்லி மற்றது பூரி 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 இப்போ குரக்கன் இப்போ வரேன் குரக்கன் ரொட்டி இப்போ போட்டு கொடுக்கணும் இன்றைக்கு நீங்களா போடுவோம் எத்தனை மணிக்கு போடுவீங்க நாளைக்கு போடுவீங்களா இல்லை நாளை போடுறோம் இப்போ போட பண்ணனே இப்போ நேரம் இல்லை பின்னேற சாமான் மண்டை வேணும் உங்களுக்கு மண்டை இதில் வேற வருமானம் இதில் வேற வருமானத்தை வச்சு தான் நாங்கள் 12 சாமான் மண்டி இருக்கிறோம் ஓகே இருக்கு என்ன வாழ்வாகிறதுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஓகே இருக்குது இது வந்து பொது தனிப்பட வந்து என்னென்னு சொல்கிறேன் பெண்கள் தலைமத்துவம் தான் சொல்லி அதை வைக்கத்தான் முன்னுரிமை இருந்தும் இப்போ அவையோட ஷேர் பண்ணுறதுக்காண்டி நாங்களும் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்களும் இதோட ஷேர் பண்ணி வேலை செய்கிறோம் என்ன சத்தான உணவு கூட போக மாட்டேதுக்காண்டி நன்றி நன்றி அம்மாக்கு என்ன பேர் சந்திரகாந்தா சுவாமி சந்திரகாந்த் ஓகே அக்கா தோசைக்கு என்ன தோசை இடியப்பம் புட்டு குழல் புட்டு குழல் புட்டு அடுத்தது பேட்டிஸ் மோளா அதை இனித்தான் செய்ய போகிறேன் முதல்ல அம்மாச்சியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை இப்போ தான் முதல் தடவை என்ன சாப்பாடு செய்கிறேன் நான் சாப்பாடு வீட்டை செய்து கொடுக்குறேன் நான் ஆனால் அம்மாச்சி வந்து இல்லை இது எப்படி இருக்குது உங்கள் வாழ்வாதாரத்துக்கு இது வாழ்வாதாரத்துக்கு எப்படி இருக்குது ஓகே ஓகே இருக்கு என்ன தோசைன்றதால உடனே சுட்டு கொடுக்கணும் என்ன தோசைன்றதால உடனே சுட்டு கொடுக்கணும் என்ன டக்கு டக்குன்னு என்ன எப்படி வந்தது அம்மாச்சி எங்களுக்கு அம்மாச்சி வந்து நாங்கள் வந்து பெண்கள் சொல்லி என் ஹஸ்பண்ட் நோய் பயப்பட்டிருக்கோம் அதால் பெண்கள் தலைமைத்துவம் விதியில் எங்களை ஏஜ் வயசால் பேசுகிற ஊடாக இருக்கு ஓகே நன்றி சரி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் சாப்பாடுன்ற விலைகள் என்னென்னு சொல்கிறேன் மொத்தம் எங்களுக்கு 350 ரூபாய் முடிஞ்சது போல் அதாவது 2 பேர் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டுன்ற விலை 120 அதாவது ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அந்த பொரியல் புட்டுன்ற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 120 மற்ற 3 தோசைன்ற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 120 அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளேன் டீ குடிச்சினாங்க அதே விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 30 ரூபா பிளேன் டீ 30 ரூபாய்க்கு இப்போ கொடுக்க மாட்டாங்க அதோட நாங்கள் 2 மரக்கறி வடை சாப்பிட்டாங்க மரக்கறி வடை நல்ல விலை வைப்பாங்க கடையில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 50 ரூபா 2 100 ரூபா மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 350 ரூபா என்ன வந்தது போல் உண்மையாகவே ஒரு நல்ல விடயம் அதாவது 2 பேருக்கு காலம் உணவு 350 ரூபான்றது உண்மையாகவே அருமையான விடயம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பல் சாம்பார் எல்லாமே தருவினம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த மத்தியான சாப்பாடு இந்த விலைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வருது அது பழைய போட்டது இருக்கட்டும் மரக்கறி ரொட்டி பார்த்தீங்கன்னு மரக்கறி ரொட்டியில் மரக்கறி குலசாதம் 250 ரூபா இல்லை பிள்ளையாச்சல் மரக்கறி குலசாதம் 200 ரூபா மற்றது தயிர் சாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 ரூபா புளிச்சாதம் 250 ரூபா மற்ற கடைகளில் அதாவது தயிர் சாதம் புளி சாதம் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்போது தெரியல இங்கே அம்மாச்சியில் வந்தது நல்ல விஷயம்
அதை விட நார்மலாக பிரியாணிகள் நார்மலாக மத்தியான சாப்பாடை சாப்பிட்றதுக்கு போனாலே எப்படியும் கணக்கு காசு முடியும், எப்படியும் குறைஞ்சது 400 ரூபாய்க்கு மேலே தான் முடியும். ஆனால் இங்கே 250 ரூபா 200 ரூபாய்க்கு எடுக்கிறது எல்லாமே நல்ல விஷயம். அதாவது அன்றாடம் உழைத்துழைத்து வாழக்கூடிய மக்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா அமையுது. ஓகே நண்பர்களே, இந்த காலம் உங்களுக்கு ஏதோ ஒருத்தில் பிடிச்சிருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சங்கன டவுன் இருக்குது தானே, பக்கத்துலேயே மரக்கறி சந்தை, இங்கால பிரதேச செயலகம், பஸ் ஸ்டாண்ட் நடுவில் இருக்கும். பஸ் ஸ்டாண்டை தான் முதல்ல இருந்தது, இப்போ சரிக்கரவாசி, அதாவது 3க்கு 2 இங்கால கடை வந்துட்டுது. இருக்கிற இடம் ஒன்று கடை அங்கால, இங்கால பஸ் ஸ்டாண்ட். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மாச்சி உணவகத்தில் டேஸ்ட் பார்த்து எப்படி உணவு இருக்குன்னு நீங்கள் சுவை பார்த்து எனக்கும் கமெண்ட் பண்ணி விடுங்க. உண்மையாக எனக்கு நல்லா இருந்தது, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே நண்பர்களை, மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்களை பாய் சந்திப்போம்.